ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி வந்து நம்ம போகிறோம். ஸோ ப்ராசஸ்லாம் பண்ணுறோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தான் செலவாகும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம எல்லார் மைண்ட்லேயுமே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நம்ம ஏஜென்சி மூலயமா பண்ணுறோங்கிறப்போ சர்வீஸ் சார்ஜ் ஒன்றுன்னு வாங்குவாங்க. அது இல்லாமல் நம்ம கிளாஸஸ் ஏதாவது அட்டன் பண்ணுறோன்னா அதுக்காக சில அமௌண்ட் இருக்கும். அது இல்லாமல் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செலவாகும். ஸோ அது எல்லாமே, அதாவது நான் வந்து இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ப்ராசஸ் ஃபுல்லாக முடித்தேன். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான், இதே தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எவ்வளோ தான் ஆகும் ஒரு குறிப்பிட்ட அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணுங்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இதில் வந்து சில சர்வீஸ் ஒரு ஏஜென்சி பொறுத்து நமக்கு வந்து மாறும் இதுக்கான ஃபீஸு. பட் இந்த டேட்டா ஃப்ளோ, முமாரிஸு, ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இவ்வளோ தான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டேட்டா ஃப்ளோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ டேட்டா ஃப்ளோக்கு வந்து 24,000, அதுலேருந்து 24,000 30,000 ஆகும் மேக்ஸிமம் டேட்டா ஃப்ளோக்காக. அடுத்தது முமாரிஸுங்கிறது அதுதான் நம்மளோட எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த எலிஜிபிலிட்டிக்கு 29,000 ஆச்சு. இது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோமெட்ரிக் எக்ஸாம். ஸோ ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் வந்து எப்படின்னா ஒரு நாள் ஒரு மாதிரி நம்ம வந்து அது வந்து வேலை மாறிக்கிட்டே இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ நான் எழுதுகிறப்போ 28,500 இருந்துச்சு, சரியா? ஸோ அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 1,500 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது ஆகும். அடுத்தது ப்ரொஃபஷனல் கிளாஸிஃபிகேஷன் நம்ம ஒன்று வாங்குவோம் இல்லையா, அதாவது நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட். ஸோ அதாவது அந்த ஒரு ஐடி கார்டு மாதிரி. ஸோ அது வந்து அதுக்கு ஒரு 29,000. அதுக்கு அப்புறம் மெடிக்கல் ஃபிட்டுன்னு ஒன்று மெடிக்கல் ஃபிட் போவோம். ஸோ மெடிக்கல் ஃபிட்டுக்கு 7,500. ஸோ மெடிக்கல் ஃபிட்டுங்கிறது ஒரு இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், பட் நான் செலவு பண்ணது 7,500. அடுத்து பயோமெட்ரிக்னு ஒரு ப்ராசஸ்க்கு போவோம். அது அந்த அது பேர் என்ன, பாஸ்போர்ட்லாம் ஸ்டாம்பிங் பண்ணுறது, அதுக்கு ஒரு 470. அப்புறம் ஹெச்ஆர்டி அண்ட் அட்டஸ்டேஷனுக்கு ஒரு 12,000. இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ்க்கு மட்டும். இது இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ் டிக்கெட் வரும், சர்வீஸ் சார்ஜ் வரும். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் எதுவும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடது வரும். ஸோ இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ. இதுக்கப்புறம் கண்டினியூவான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கே வீட்டிலேருந்து பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்தாச்சு, சவுதி வந்துட்டோம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷன் அதை பற்றின டீட்டெயில் வேணால் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்குது, அதை போய் பாருங்கள். டாட்டா.